ஐ, மீ, மை, மைன் இது எல்லாமே எங்க யூஸ் பண்றதுன்னு எப்பவுமே கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு என் மக்கள் சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்காக இந்த பர்டிகுலர் வீடியோ. ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். சோ ஐ, மீ, மை, மைன் சிம்பிளா சொல்லிடுறேன். ஐ அப்படின்னா நான் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸா இருந்தேன் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவேன். இதே நான் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது என்னோடது அப்படின்னு பொசிஷன், இது என்னோடது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிற இடத்துல மை பயன்படுத்துவேன். என்னோடதுன்னு தான் நான் சொல்ல போறேன், ஆனா டிரெக்டா இல்லாம இன்டைரக்டா நான் சொல்லும் போது தென் இட் வில் பிகம் அ மைன் அப்படின்ற மாதிரி. சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கே கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன் அப்படின்னா சப்ஜெக்ட், எனக்கு ஒரு விஷயம் நான் ரிசீவ் பண்ண போறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சென்டென்ஸ் சொல்றேன் கேளுங்க. ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர், நான் கடைக்கு போறேன். சோ ஐ. ஷீ கால்ட் மீ எஸ்டர்டே, அவ என்ன கூப்பிட்டா அப்படின்றதுல இங்க நான் ஆப்ஜெக்டா இருக்கேன். சோ இங்க வந்து மீ. அடுத்தது மை. ஓகே, மை போன் இஸ் ஆன் த டேபிள், அது என்னோட போன் ஆனா அது டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்தது இது என் புக், த புக் இஸ் மைன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லும் போது. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. பை மக்களே.